நான் 7 வயதில் பார்த்த தோற்றம் இன்று 100 வயதிலும் மாறவில்லை என்பதுதான் நல்லகனுடைய அசாத்தியான. எத்தனை தலைவரை பார்க்கிறேன், இன்ன வரையும் அதே தோற்றம் தான், அதே தோற்றம், அதே வாழ்க்கை, அதே நடைமுறை, அதே செயல். பகத்சிங் புத்தகத்தை காப்பி பண்ணுவதற்காக பெஞ்சி மேல நின்ன ஒரே தோழர் நல்லகண்ணு தான். கோவப்பட்டு பார்த்துக்க மாட்டேங்க, ஆனா கோபக்காரர், வெளிப்படுத்த மாட்டாரு. அந்த இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி ஆணுச்சு தமிழ்நாடு? மந்திரி இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், அவனெல்லாம் விட்டுட்டு இவரையா கூப்பிடுறாங்க? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். அப்பத்தான் தெரிஞ்சு. ஆனா அந்த ஜாதி விஷம் அவரை ஒரு மனைவி வீட்டுல கதவை உடைச்சு வெட்டி கொண்டுட்டாங்க. நல்லகண்ணையோட மாமனார், சொந்த மாமனார், மனைவியுடைய அப்பா. கவிஞர் அவளை செத்தா சிறிகுண்டத்துல தான் பிழைக்கணுமா? அவருக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் எதுவுமே இல்லையா? விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தோழர் நல்லகண்ணு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வரும். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம விகடன்லையும் பதிவு பண்ணியிருக்கோம். அதை தாண்டி அவரை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து அவரை பற்றிய 4 தொகுப்புகளை வெளிக்கொண்டு வந்த எழுத்தாளர் ஜீவபாரதி ஐயா நம்ம கூட இருக்காங்க. நல்லகண்ணு ஐயா பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லகண்ணு ஐயா பற்றி நிறைய நீங்கள் தான் ஆய்வு செஞ்சுருக்கீங்க தமிழகத்தில். நல்லகண்ணு ஐயா அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? இது வேதனையான செய்தி. மனிதன் பிறப்பான், வாழ்வான், இறப்பான் என்பது சர்வசாதாரணம். இந்திய தமிழகம் உட்பட ஆயிரக்கணக்கான தோழர்கள், தலைவர்கள் மறைந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பறவை ஒரு மரத்தில் இருந்து வேறு இடத்துக்கு போகும்போது எச்சம் விட்டு விட்டு போகும். அந்த எச்சத்திலிருந்து ஒரு செடி முளைக்கும். இதுதான் வரலாறு. அதை மாதிரி நல்லகண்ணு சென்ற இடமெல்லாம் ஒரு எச்சத்தை விட்டு சென்றிருக்கிறார். அங்கங்கு ஒரு தோழனோ ஒரு தோழியோ உருவாகி இருப்பார். ஆய்வு செய்கின்ற பொழுது தெரியும். நல்லகண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு என்பது எனக்கு 7 வயதிலேயே அவரை தெரியும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, நெல்லை சதி வழக்கு, அவர் மீசையை பிடுங்கினாங்க, அதை பிடுங்கினாங்கன்னாங்களே. அந்த சதி வழக்கில் எங்கள் பெரியப்பா பூரப்புறம் வேலுச்சாமி தேவரும் ஒரு கைதி. அதனால் எங்கள் குடும்பத்தோடு நெருக்கமான உறவுகள் உண்டு. அப்புறம் சுதந்திரம் வந்த பிறகு இந்த அடக்கம் நடக்குது. அதுக்கு பிறகு ஊருக்கு வருவார். நான் 7 வயசில் முதல் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தேன்னா, ஒரு வெள்ளை துண்டில் ஒரு பச்சை கரை போட்ட ஒரு துண்டு, ஒரு 8 முளையோ 4 முழு தெரியல அந்த வயசில், ஒரு வேட்டி, ஒரு குண்டக்கான ஒரு சட்டை. நான் 7 வயதில் பார்த்த தோற்றம் இன்று 100 வயதிலும் மாறவில்லை என்பதுதான் நல்லகனுடைய அசாத்தியான. எத்தனை தலைவரை பார்க்கிறேன், இன்ன வரையும் அதே தோற்றம் தான், அதே தோற்றம், அதே வாழ்க்கை, அதே நடைமுறை, அதே செயல். வார்டு செயலாளர் இருக்கான், 2வது 3வது கார் வாங்கிடுறான், 4வது எம்எல்ஏ ஆயிரம், 5வது எம்பி ஆயிரம். பார்க்குறோம். இந்த மனுஷன் தேசத்துக்கு பாடுபட்டு, அடுத்து மக்களுக்காக பாடுபட்டு, இவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்த பின்பும் அந்த அடக்குமுறைகளை கூட வெளியே சொல்லாமல் அவையடக்கமாக வாழக்கூடிய ஒரு தலைவன் என்பது நல்லகண்ணு. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் திரட்டி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதிர்ச்சி அவங்க. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த, ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த நல்லகண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம்ல. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கான். இது போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு செட்டியார், அந்த வாத்தியாரை தான் அவர் கம்யூனிஸ்ட கருத்தை கொண்டுறார் மனசில். இவருக்கு மதவாதி இவர் நல்லகண்ணு ஐயா. ஆமா, படிக்கும்போது இது புதுசா இருக்கு. ஆமா, பார்த்தா பக்திமான். அந்த செட்டியார் வாத்தியார் தான் மடைமாற்றம் பண்றாரு. அவர் கிடைச்ச தண்டனையே நீங்க விசித்திரமான தண்டனைங்க. எந்த காலகட்டத்தில் ஒரு புத்தகம் தடை பண்ணிட்டாங்க. அது ஸ்கூல் கற்றுக்கூடாது. இவரு தடை பண்ண புத்தகத்துல முக்கியமான செய்தியை மறைச்சு வச்சு எழுதிக்கிட்டு இருக்கார். இது எச்சம் பார்த்துட்டாரு. என்ன எழுதுறேன்னாரு, என்னத்த சொல்லுவார், ஏற்கனவே பேச மாட்டாரு, தப்பு செஞ்சுட்டு எப்படி பேசுவார். அது பகத்சிங்கனுடைய புத்தகம். பகத்சிங் புத்தகத்தை காப்பி பண்ணுவதற்காக பெஞ்சி மேல நின்ன ஒரே தோழர் நல்லகண்ணு தான். வேறு தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதி இருந்தாலும் எனக்கு தெரியல. பள்ளி காலத்திலேயே கம்யூனிசம் தான் அரும்புது. ஆனால் பிடிப்பு இல்லை. ஏன்னா கம்யூனிசம் என்பது ஒரு ஆலங்கால்பட்ட இதில். இது இப்போ கல்லூரில் சேர்றாரு. கல்லூரியில் சேரும்போது இவருக்கு அப்போ சொன்னது கோர்ஸில் சாமி, இவராடி பிஎல் பேசுகிறார், தமிழ் படித்து அதை கண்டினியூ பண்ணிட்டு தான்
கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வார். ஆரம்பத்துல இந்த தேசிய கொள்கைகள் கொஞ்சம் இருந்துச்சு, சுதந்திர போராட்டம் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது மாணவராக இருக்கும்போது கோஷம் போட்டு தெரியுது. அது அப்படித்தானே பகத்சிங் லேட்டா எதுக்கு படிக்கணும்? அப்படி இருந்ததா ஒரு மடைமாற்றம் பண்ணி கம்யூனிஸ்ட் ஆகி கடைசியில காங்கிரஸ்வாதியா இருந்தாரா? அப்ப தேசியவாதி பூரா காங்கிரஸ் தானே சார். காந்தியை நேசிக்க பூரா காந்தி. அதனால காந்திய பற்றாளர் இருந்தார். வஉசி பேச்சு ஊர்வலத்தை இவர் தான் மெக்கப்பான் போடுவார், பாரதியார் பாட்டை பாடுவார். அப்படி இருந்தவர் தான் மடைமாற்றமாகி அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வகித்து எவ்வளவு வெளியிருக்காரு, எவ்வளவு பேசியிருக்காரு. நீங்க அவரை நீங்க பாத்தீங்கன்னா கோவப்பட்டு பார்த்துக்க மாட்டேங்க, ஆனால் கோபக்காரர் வெளிப்படுத்த மாட்டாரு. அந்த பிரச்சனையை பொறுத்து இருக்கு. கட்சின்னா அது ஏறிடுவார். நான் அவர்கிட்ட பேசுறது வந்து ஒரு தலைவர் சித்தப்பன் பெரியப்பன் தாத்தா மாமா மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் இருப்பாங்க. போயிட்டு ஐயா கவிஞர் வந்துட்டார், நமக்கு தான் வாய் சும்மா இருக்காது. நான் போகிறேன், அப்போ அந்த செய்தித்துறைச்சாமி வீட்டுக்கு எதிர இருக்கார் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன், லெனின், திருமலை 3 பேர் உட்காந்துருக்காங்க. வெளியே 4 ஜோடி செருப்பு கிடக்கு. யாரோ தோழர் சந்திக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு எட்டி பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னேன். நல்லன்னு கவிஞருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னாரு. ஒரு ஃபுட் நோட்னு என்னன்னாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர என்ன லெனின் அடிச்சாரியா சிக்ஸர் கவிஞர். ஆனால் இந்த வார்த்தையை நான் நகைச்சுவைக்காக சொன்னேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய வார்த்தை, ரசிச்சாருங்க விழுந்து விழுந்து. இது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் அவரோட நான் பேசும்போது அவர் குண்டக மாட்டக்காக தான் பேசுவேன். இது மாதிரி எந்த கருத்தை சொன்னாலும் அதை வந்து அவருக்கு பிடிக்காட்டாலும் ரசிக்கக்கூடிய மனோபாவம் கொண்ட ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட தலைவர். முழுமையாக உள்வாங்கி அதற்கான மரியாதை கொடுக்கறது. நான் தமிழ்நாட்டில் எல்லா தலைவரோடும் பழகிருக்கேன். பாலன் ரோஜாக்கள் ஒர்க் பண்ணும்போது கலைஞரோட பழகிருக்கேன். வேறு யார் மூப்பனார் இப்பனார் எல்லாத்தையும் பழகிருக்கேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம், தாப்பாண்டி எல்லாத்தையும் பழகிருக்கேன். எல்லாத்தையும் நான் நானாகவே இருப்பேன். ஏதாவது கிண்டல்னா அங்கேயும் கிண்டல் பண்ணிட்டு நமக்கு என்ன, எவன்ட்டையும் வேலை பார்க்கல. அப்படி இருக்கும்போது இவர் நமக்கு ஒரு அன்னோன் பர்சனாக தெரியுது. இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் இப்படி ஆணுச்சு தமிழ்நாடு? அவரை போய் தோற்கடிக்கானே, அப்புறம் யாரை ஜெயிக்க வச்சான்? அப்போ என்ன இந்த நாட்டை பற்றி வாக்காளருக்கு ஒரு மதிப்பீடு இருக்குது. 2 எலெக்ஷனில் ஒரு சட்டமன்றத்துக்கு போடுறாரு, ஒரு இன்ன வரையும் தேர்தல் அரசியலை பற்றி பேசும்போது நல்ல கண்ணையே தோற்கடித்த தமிழகம் அப்படின்னு தான் பேசி இன்னும் தோற்கடிப்பாங்க. அப்போ அதை நான் மக்களை குறை சொல்லவே மாட்டேன். மக்கள் பணம் கொடுத்தாங்க போட்டாங்க. நான் படிக்கின்ற பொழுது அண்ணாதுரையோ கருணாநிதியோ ஜீவாவோ பேசுகிறாருன்னா எங்கள் ஊர்லேருந்து 15 மைலுக்கு வண்டி கட்டி கூட்டம் போய் பேச்சை கேட்கும் சார். நானே கேட்டிருக்கேன் சார். சினிமா பார்க்குற மாதிரி ஜேன்னு ஜனாங்க. இன்றைக்கி என் கூட்டம் வர மாட்டேனுது, கோட்டை கொடு 500 கொடுன்னு ஏன் கேட்குது? இது யார் வாக்காளம் செஞ்சால் தப்பாக கிடையாது. இந்த தெருவில் நான் வாழ்றேன். இந்த தெருவில் ஒருத்தன் வர்றான். அவன் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு கட்சியில் மெம்பர் ஆகிறான், திடீர்னு அவன் கவுன்சிலர் ஆகிறான், எம்எல்ஏ ஆகிறான், எம்பி ஆகிறான். நான் அப்படியே இருக்கேன், இந்த வாக்கால அப்படியே இருக்கேன். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் ஒரு பணத்தை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலை. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 1 கோடி ரூபா தர்றாங்க, தமிழக அரசு ஒரு பணம் தருது, எல்லாத்தையும் அப்படியே திரும்பி கட்சிக்கோ இல்லை மக்களுக்கோ தான் கொடுக்குறாரு. அந்த தூய்மை, பணம் மீது பற்றற்ற ஒரு அது கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கே உண்டு. பல செஞ்சுருக்காங்க, பல தலைவர்களுக்கு இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பண்பு, கம்யூனிச பண்பு முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டவர் நல்லவர். யாரும் சொல்லி செய்யல, அவரா எதை பற்றி கவலைப்படுறதில்ல. கடைசி வரை ஒரு சொந்த வீடு கூட இல்லை அப்படின்றது தான். தமிழ்நாட்டில் எவந்த தலைவனை விட தகுதி வாய்ந்த ஒரே தலைவன் ஜீவாதான். அவனை கண்டு பெரியார் பயந்தார், அவனை கண்டு மரமடிகள் பயந்தார். சொந்த வீடு இருந்துச்சா? சொந்த வீடு இல்லைன்னா தான் கம்யூனிஸ்ட்டு. கம்யூனிஸ்டுகளுக்கு அடிப்படை குணாதிசம் என்பது வீடு, பணம், காசு அல்ல, எப்படி வாழ்ந்தான். இன்னைக்கு நம்ம ஏன் நல்ல உட்காந்து பேசுகிறோம்? உங்கள் வேலையை விட்டுட்டு ஏன் நான் உடம்பு சரியில்லைங்க அப்படிங்க? நாளைய சமூகத்துக்கு இந்த நல்லகனை தெரிந்து கொண்டு ஒரு சமூகம் உருவாகாத ஒன்று அக்கறையில் நீங்கள் வர்றீங்க. அப்படி அவர் வந்து தெளிவான சிந்தனை. நீங்கள் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். நீங்கள் பெரிய தலைவர்கிட்ட நான் பல நாள் சில இதெல்லாம் பார்ப்பேன். மயிலைன்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா? மயிலை.
அப்போ செய்துறை வீட்டு பக்கத்தில் வீடு. நான் அங்கே பக்கத்தில் ஜீவா பதிப்பருக்கும் போகும்போது விழுப்புரம் பக்கத்தில் உள்ள மயிலை திண்டிவனத்தை தாண்டி இவர் வீடு இருந்தாருன்னா எட்டி பார்த்து போவேன். போனால் உட்காந்துருக்காரு. வணக்கம்னே. வாங்க வாங்க வாங்க. அவர் மேடை பேச்சாளர் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. செய்தியை சொல்லுவார். அந்த செய்தி எவனுக்கு தெரியாத செய்தியாக இருக்கும். நம்ம கிண்டல் பண்ணுறாரு. என்ன நாளை எந்த ஊரில் முழங்குறீங்க? எவ்வளோ பெரிய தலைவர் நான் கேட்பேன். நான் மயிலத்தில் பேச கூப்பிட்டாங்க. மயிலத்திலையா? அங்கே என்ன இல்லை, அது பெண்கள் இன்ஜினியர் கல்லூரியாம், அங்கே அரசியலில் நாணயம்ன்ற தலைப்பில் என்னை பேச கூப்பிட்டணும். நானும் வர்றேன்னு. வாங்க வாங்க வாங்க. 9 மணிக்கு வந்துருங்க, கார் வந்துடணும். நான் 9 மணிக்கு போய்ட்டு ஒரு லெக்சரர் வந்தார், காரில் கூட்டு போனார். இங்கே டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. போகிறோம். அந்த பிரின்ஸ்பாலும் தாளாளரும் வாசல் நின்று ஒரு காலை தொட்டு கும்பிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நான் மணிமேட்டை 11 கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா விஐபிட்டும் பழகிருக்கேன். ஒவ்வொரு விஐபி எப்படி நடந்துக்கிடுவாங்கன்ற எனக்கு தெரியும். அந்த பிரின்ஸ்பால் ரூமுக்கு போகும்போது நல்ல கண்ணு அவர் 2 கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம போகணுமா? ஒரு தயக்கம் வருது உங்களுக்கு. நம்ம யார் நீ பேச கூப்பிட்டாங்க, கையை பிடிச்சி கூப்பிட்றோம். இந்த மனோபாவம் தான் நல்ல கண்ணு எனக்கு பாதித்தது. இல்லைன்னா அவரை பற்றி நான் எழுதுனேன். கூட்டுக்கு உட்கார சொன்னால் அந்த பிரின்சிபல் எல்லாம் பேசுகிறாங்க. ஐயாவை அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அது பேசுன்னு பிரேக் பண்ணுறாரு. இவர் யார் தெரியுமா? அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் யார் தெரியுமா? கவிஞர் ஜீவபாரதி, அற்புதமான பேச்சாளர். பிரின்சிபல் பல பேட்டியில் பார்த்துருக்கேன் ஐயா. அதாவது தன்னை புஷ் பண்ணுவதை விட தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னோடு வந்து அறியப்படாதவனை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அக்கறை அவரை விட எந்த தலைவரும். கூட்டு போயிட்டாங்க 500 பிள்ளைய. என்னை முன்னூறு உட்கார வச்சுட்டாங்க. இவரை பேச விட்றாங்க. அரசியலில் நாணயம் 1 மணி நேரம் பேசினார். பசங்களே கேள்வி பதில் சொல்லிட்டாரு. பிரின்சிபல் ஓடியார். ஐயா நீங்கள் வந்து பேசுங்க. என்ன சார் என்ன நடத்துறீங்க? அவரை கூப்பிட்டுட்டு அவருக்கு பிறகு என்ன பேச சொல்கிறீங்களே, அதான் தப்பு. அது அவர் பேசிட்டு அதான் முத்துற. இல்லைன்னா நீங்கள் முதல் என்ன பேசணும். இல்லை ஐயாவே விரும்புகிறார். எந்த தலைவனாவது அவன் பேசின பிறகு எவனையாக பேச தலைவர்கள் தான் இறுதியாக பேசுவாங்க. ஒரு சான்று சொல்லுங்க, நான் சொல்கிறேன். அவர் பேச்சல் என்ன பண்ணுறது? சரி விரும்புகிறான்ட்டு போனேன். 2 செய்தான் சொன்னேன். மாணவர்கள் அரண்டு. இந்த கல்லூரி என்னை பேச அழைக்கவில்லை. ஐயா நல்லகண்ணு என்னை பேச அழைக்கவில்லை. நானாக நல்லகண்ணு ஐயா பார்க்கும்போது சொன்னார், நானும் கூட வரேன்னு. ஏன் வரேன்னு? மந்திரி இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், அவனெல்லாம் விட்டுட்டு இவரையே கூப்பிட்றாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு மந்திரி எம்எல்ஏ எம்பி இவங்களை கூப்பிட்டா அவன் வீட்டிலேருந்து இந்த கல்லூரி வரைக்கும் கட் அவுட் வைக்கணும். இல்லைன்னா அவன் கெட் அவுட் ஆயிடுவான். எதுவும் பண்ண வேண்டாம் இவருக்கு. அரசியல் நாணயம்ன்றத வாழ்க்கையிலே கடைப்பிடிச்சிருக்கு. அதனால தான் அதை பற்றி பேசுகிற அவரால் லாய்க் அப்படின்னு ஒரு அந்த மேட்ரு போட்டு முடித்தேன். இந்த பண்பை நீங்கள் ஜீவாவிடம் பார்க்கலாம். அவர் கூட நீங்கள் நிறைய நெருக்கமாக பழகிருக்கீங்க. இப்போ தனிப்பட்ட வகையில் பேசியிருக்கீங்க. நீங்கள் கூட இப்போ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டீங்க, அவரையே தோல்வியடைய வச்சுட்டாங்க. தேர்தல் தோல்வியும் போது அவரு தனிப்பட்ட வகையில் அதை காயமா நினைச்சாரா, கடந்துட்டாரா? என்ன மாதிரி தேர்தல் நடந்தே மறந்துடுவார். நீங்க நல்ல கண்ணு உங்களுக்கு ஒரு பிம்பம். அதனால இந்த கேள்வி வருது. கம்யூனிஸ்ட் கட்சியின் தோற்றமே தானே. ஜீவாவை யார் தோக்கடிச்சா? புண்ணாக்கி வியாபாரி தோக்கடிச்சாங்க. அந்த புண்ணாக்கி வியாபாரி யாரும் தெரியாது, ஆனால் ஜீவாவை தான் தெரியும். அது மாதிரி தோக்கடிச்சது துண்டை போட்டு வந்துட்டார். அதுக்காக வருத்தப்பட்டது. ஏன்னா கட்சி முடிவுபடி தான் நிறுத்துது. இவர் நான் நிற்கிறேன் இல்லை, கட்சி முடிவு நிறுத்துது, தோக்குறாரு, ரைட் ஓகே கட்சி வேலையை பார்ப்போம். அவர் எதற்காக அவர் வருத்தப்பட்டது? அவருடைய மாமனார் இவர்களே வந்து அது அந்த எட்டயபுரம் பக்கத்தில் கிராமம், தாழ்த்தப்பட்ட சமூகம் வாழ்கிற ஊர். அந்த மக்களுக்காகவே மாமனார் கடை ஆரம்பித்து, ரேஷன் கடை ஆரம்பித்து அந்த மக்களுக்கு பாடுபட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜாதி பிரச்சனை தூண்டிடுறாங்க. அப்போ நல்லவனுடைய மச்சாங்கெல்லாம் போய் அப்பா அங்கே இருக்க வேண்டாம், சூழ்நிலை சரியில்லை, அந்த மக்களுக்கு என்ன திரும்பிடா
அந்த மக்களுக்கு நான் உழைச்சே தெரியும், அவங்கள சந்தேகப்படக்கூடாது, நீ போங்கடான்ட்டு. நல்லக்கண்ணையோட மாமனார், சொந்த மாமனார், மனைவியுடைய அப்பா. ஆனால் அந்த ஜாதி விஷம் அவரை ஒரு மனைவி வீட்டுக்குள்ள கதவை உடைச்சி வெட்டி கொண்டுட்டாங்க. நீங்கள் ஒரு சொந்த மாமனை வெட்டி கொண்ட பிறகு அந்த மருமனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உடனே ஊருக்கு போயிட்டு அமைதி ஊர் நடத்துகிறார். யாரும் ஜாதி சண்டை போடாதீங்க, தப்பு. இது எங்கேயா பார்த்துறீங்களா? நீங்கள் சொல்லும்போது எனக்கே அந்த உடல்லாம் செல்லுதுச்சு. அப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல கூட மக்களை பற்றி வன்முறை வந்துடக்கூடாதுன்ற ஒரு இது ஊரில் உட்காந்து ஊர் உள்ள நடத்துகிறாரு. அவள் மாமனம் பற்றி ஒரு கவிதை எழுதுவார். ஒரு மாமனார் பற்றி ஒரு கவிதையில் இருக்காரு. என்ன கவிதை அந்த சமயத்தில் எழுத ஞாபகம் இருக்கா? எனக்கு புத்தகத்தில் இருக்கும், பெரிய கவிதை. அவங்க பேத்தியை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு சான்றுன்னு சொல்லணும்னா அவரை சொல்லலாம். மனிதன்னா இப்படித்தான் இருப்பார், தோற்றத்தை சொல்ல, செயல்ல. அப்படி ஒரு அற்புதமான மனிதர். இது மாதிரி என்னென்ன காலகட்டங்கள்லாம் வந்து அவர் கடுமையான மண் நெருக்கடி காலம், உண்மையிலேயே அவர் மனதளோட வருத்தப்பட்ட சம்பவம். வருத்தப்பட்டது மாமனார் கொண்டுட்டாங்க இல்லை, ஜாதி இப்படி போகுது. அடுத்து வருத்தப்பட்டது பேத்தி வாழ வேண்டிய வயசில் செத்துருச்சு. ரொம்ப பிரியமாக இருக்கும் அது. அது அவர் அந்த 2 பாதிப்பு. அடுத்து நீங்கள் நல்லகண்ணு மனைவியை பேட்டி எடுத்த ஒரே நபர்னா தான், வேறு யாரும் பேட்டி. அது ஒரு பெரிய உண்மையிலேயே பொக்கிஷம். அந்த அம்மா டீச்சர் என்னை முத பேட்டி எடுக்க கூப்பிட்டு போகிறாங்க. நல்லகனுடைய 80வது மலருக்கு அந்த அம்மாவை. அவள் திருமுல்ல வயலில் இருக்கா. அப்போ அந்த அம்மாவுக்கு என்னை யாருன்னு தெரியாது. கூப்பிட்டு போனவங்க ஒரு ஜீவபாரன். நான் ஜீவபாரி ரசிகையில் ஜனசீத்தில் எல்லாம் படிப்பினேன். கூப்பிட்டு போனால் ஒரு யார் தெரியுமா? போல வெளிச்சாமி தம்பி மகன். எங்கள் மாமா மகனா? ஐயோ இது தெரியாதேன்னு. அதில் ஒரு பேட்டி கேள்விப்பேன். இது வரைக்கும் பிரமாமல் பழி சொல்லிட்டீங்க, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நேரடியாக பழி சொல்லணும். சிரிப்பு மடுக்கிற வேலை இருக்கக்கூடாது. அப்படி என்ன பெருசாக கேட்டுருவீங்க? கேளுங்கன்னாரு. இப்போ இவ்வளோ அழகாக இருக்கீங்க, வயசில் எப்படி இருந்திருப்பீங்க, இவரை போய் எப்படி கெட்டினீங்க? அவங்க விழுந்து சிரிச்சிட்டீங்க. மாமாவுக்கு இருக்க அத்தனை திமிரு விட்டு இருக்கிட்டு, நல்ல கேள்வி. நான் நிறத்தை பார்க்கல, குணத்தை பார்த்தேன், கொள்கையை பார்த்தேன், மக்களுக்காக உழைக்கிறத பார்த்தேன். என்னுடைய தாயும் தகப்பனும் தேர்வு செய்து சரியாக இருக்கு முடிவு பண்ணி கேட்டேன்டா. அப்பவே அவங்களுக்கு கொள்கை பற்றோட அவங்களும் இருந்தாங்க. இல்லைன்னா எப்படிங்க முடியும்? போராட்டங்கள் நிறைய முன்னெடுத்திருக்காரு. முக்கியமான போராட்டங்கள், உங்களை தாக்கத்துக்கு உள்ளாக்குன போராட்டம் எத்தனையோ போராட்டம், விவசாய போராட்டம், ஏராளமான போராட்டங்கள் இருக்கு. அதுல குறிப்பிடத்தகுந்த போராட்டங்கள் இது மாதிரி வரலாற்றுல இல்லை அப்படிங்கிற மாதிரி. தாமிரபரணி ஏத்து கோர்ட்ல அபராஜனாருங்க, ஜட்ஜே மிரட்டு போயிட்டான். அவரே வாதம் பண்ணாரு. வாதம் பண்ண இப்போ இலக்கியத்திலிருந்து கோட் பண்றாரு. அந்த இதை சொல்லுங்க. ஏன்னா ஒரு பேச்சாளர் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க முன்னாடி, செய்தியா தான் சொல்லுவார். ஆனா ஒரு கோர்ட்லயே வாதாட அந்த வரி எனக்கு நினைவில்லை. அந்த வரியை சொன்ன நீதிபதியை இன்னொரு சொல்லுங்க யாருன்னா. அப்படித்தான் தடை வாங்குறார். அதாவது இலக்கியத்தில் ஆழங்கால் பட்ட மனிதர், ரொம்ப நிறைய படித்தவர் வச்சவர், காட்டிக்கிற மாட்டார் மற்றவன மாதிரி. மற்றவனா அதை ஒரு பீடி அவர் வாட்டிருப்பார். இடம் வரும்போது அதை சொல்லிட்டு, புகழுக்கும் மயங்காதவர், எதுக்குமே மயங்காதவங்க. அதுதான் கம்யூனிசம். அந்த கம்யூனிசத்தை சரியாக புரிந்து கொண்டவன் நல்லகண்ணு சரியாக வாழ்ந்தான். அப்படித்தான் ஜீவா வாழ்ந்தான், அப்படிதான் பாலதண்டனை வாழ்ந்தான். இப்படியான மனிதர்கள் தலைவர்கள் இருந்தும் தமிழகத்துல அவர்களுக்கான உரிய அங்கீகாரமோ உரிய அதிகாரமோ கிடைக்கலையே. தூங்கா தம்பி தூங்காத பட்டுக்கோட்டை பாட்டு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டுன்னுக்கிட்டு இருக்கான். பட்டுக்கோட்டை எங்கால்னு சொல்ல தெரியலையே. பட்டுக்கோட்டை உங்கால் தானே. அவன் பாட்டு பூரா எம்ஜிஆர் பாட்டுன்ட்டான். இவன் நம்மளுக்கு எழுதிட்டான். தனக்கென எதை பற்றியும் சிந்திக்காத தலைவர். வீடு அது இதுன்னு மக்களை பற்றி மட்டுமே நேசித்த ஒரே தலைவர். இப்போ தட்டி எழுப்புங்க 1 மணிக்கு நைட்டு. அதே மாதிரி கடைசி வரையும் அவர்த்த எல்லா வேலைகளும் தானே செய்துக்கணும், எனக்கு யாரும் வந்து உதவி செய்யக்கூடாதுன்ற ஒரு இதுலயே இருந்தார். எல்லாரும் பண்ணாங்க. கம்யூனிஸ்டில் அது ஒரு பரம்பரை, அதை கடைப்பிடித்த கம்யூனிஸ்ட் அவர். அந்த தலைமுறை கம்யூனிஸ்டும் மெல்ல மெல்ல போய்கிட்டு இருக்கு. கடைசி வரும் இவரே துணி துவைப்பார். அந்த அண்டவரை அழைச்சி கொண்டாந்து போட்டுட்டு இவர் பார்த்து நிற்பார். அதான் 90+ வயதுகள்லேயும் அதை பண்ணார். அதுதான். ஆமாம். நீங்கள் இன்னும் ஒன்று, அமீர் ஐதர் கான்னு ஒருத்தர் தான், பாகிஸ்தான்காரு. அது வந்து மெட்ராஸில் கட்சியை கேட்டான், கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படி
இந்த உணர்வுகளை எல்லாம் படித்தும் பார்த்தும் பழகியும் தன்னை செப்பனிட்டு கொண்டார். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உங்கள் மனைவி ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறேன். அவங்க பேத்தி நிற்கிறாங்க. நான் நிற்கிறேன். என்னை பார்த்து வணக்கம்ன்றாங்க. எனக்கு அந்த சொல்ல வணக்கம் சொல்ல மாதிரி இல்லை. அவங்க பேத்தி பிரியா, மாமா பாட்டி வணக்கம் சொல்கிறா கம்மிட்ருக்கீங்கன்னு மீண்டும் வணக்கம் சொல்கிறாங்க. இதான் நான் கடைசியாக பார்த்தது. இந்த அமீர் ஐதர்கான் சொன்னோன்னே இவன் படம் தேவைப்பட்டுச்சு. அப்போ நல்லகன்னு ஃபோன் பண்ணி அமீர் ஐதர்கான் படம் வேணுமே, வாங்க ஒரு புக்கில் இருக்கும் பார்க்கலாம்னு. நாளை வர்றேன்னு போகிறேன். அந்த அம்மா ஆஸ்பத்திரி தனியாக உட்காந்துருக்கார். கூட யாரும் சொந்தக்காரன். அம்மா எப்படி இருக்காங்க அண்ணன் அப்படின்றாரு. புக் எடுத்து கூட பார்த்தேன். சின்னடா கவிஞர் அவளை செத்தா சிறுகுண்டத்தில் தான் பிதைக்கணுமா, இங்கே பிதைக்கக்கூடாதான். சொந்த ஊரில் இங்கே பிதைச்சா தெரியாதான்னாரு. அப்போ தானே ஒரு வாயை முடி சும்மா இருங்க. அந்த அம்மா வாழ்க்கை மரணப்படுக்கையில் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. எதுக்கு இங்கே செலவு தானே, வாயை முடி சும்மா இருங்க. அந்த அம்மா ஆசைப்பட்டத வாழ்க்கையில் நீங்கள் எதையும் செஞ்சுருக்க மாட்டீங்க, இதையாவது செய்யணும் அப்படின்னு வெளியே போய் முத்தரசு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு, நான் தான் ஃபோன் பண்ணி இறந்துட்டாங்கன்னு செய்தித்துறை வீடு எதிர ஃபோன் பண்ணி உடனே வாங்கண்ணே. என்ன அம்மா பாடி அடுத்து வரட்டும், நீங்கள் வாங்க போத என்ன வந்தார். இவரும் நிற்கிறாரு. என்ன கவிஞர் இந்த மாதிரி அம்மா விரும்பியிருக்காங்க, இவர் இங்கே தான் பேசு. கவிஞர் சொல்லிட்டார்ல, விடுங்கய்யா எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், அம்மா விருப்பம் அப்படி செய்யணும். கவிஞர் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் அந்த அம்மா இறந்தது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அழகர் சாமியுடைய மகள் மருத்துவமனையினால. அவங்க எல்லா செலவையும் ஏற்று சிறுவெளின்றத்தில் தாச்சாங்க. கடைசி மனைவியோட கடைசி ஆசையை கூட அந்த மரணப்படுக்கையில் கூட போராடுறாரு, வேணான்றாரு. நம்ம இங்கேருந்து செத்தோன்னா அவங்க கொண்டு போறியா சிறுவண்டத்துக்கு, அப்போ இவ்வளோ மட்டும் எதுவும் கொண்டு போகணும், துத்திய பாருங்க. அந்த அம்மாவுக்கு தான் பிறந்த மண்ணில் கடைசியாக. இப்படி இவருக்கு நல்லக்கண்ணையாவுக்கு ஆசைகள்னு எதுவுமே இல்லை, இவ்வளோ எல்லாத்தையும் தொடர்ந்து தான் இருக்காரு. அவருக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் எதுவுமே இல்லையா? புக்கு தான், புக்கு அடைச்சா தூக்கிட்டு போயிடுவார். புக்கு தான், வேறு ஒன்றும் வேறு என்ன அவருக்கு ஆசை? நீங்கள் பச்சை பெல்ட் இருக்குங்க, அவர் பெல்ட்டை அவுத்து பாருங்கள், அதில் ஏதாவது 50 ரூபா 100 ரூபா கிடக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரெல்லாம் பச்சை பெல்ட் ஒரு இடத்துல போடுவாங்க, அது மாதிரி போட்டிருந்தார். காசுன்றது ரொம்ப கம்மி. அதை வச்சு வண்டியை சிறப்பாக ஓட்டிட்டார். எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம் வந்துட்டார். இனி அவர் ஜோதியை ஏந்தி எப்படி இந்த தமிழகம் போக போகுதுன்றதை காலம் பதில் சொல்லும். நன்றிங்கய்யா, நன்றி. நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நன்றிங்கய்யா.